ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும் ஐசக் நியூட்டனுக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி யோசிக்கும் போது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் சில விஷயங்கள் அதிசயத்தக்க வகையிலும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது சயின்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். உங்களுக்கு எல்லாம் ஐசக் நியூட்டன் பற்றியும் தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றியும் தெரியும். இதை பற்றி நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ரிலேட்டிவிட்டி பற்றியோ இல்லை ஐசக் நியூட்டனுடைய சயின்ஸ் பற்றி, மேத்தமேட்டிக்ஸ் பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது ரிலேட்டிவிட்டி அப்படின்ற விஷயத்தை ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சாரு, இது வந்து நியூட்டனுடைய விஷயத்துக்கு டோட்டல் ஆப்போசிட்டான விஷயம், நியூட்டன் சொன்னதில் எங்கே தப்பு அப்படின்றத வச்சு தான் இவர் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அதையும் தாண்டி மற்ற விஷயங்கள், அவங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் பொதுவான விஷயங்களாக இருந்திருக்கு, எந்த விஷயத்துலலாம் அவங்க மாறுபட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தகுதியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐசக் நியூட்டன் பற்றியோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றியோ நான் புக்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த வீடியோ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை. ஐசக் நியூட்டன் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு கடவுள் நம்பிக்கை எவ்வளோ இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஐசக் நியூட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு தீவிர மதவாதியாக இருந்தார். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக அந்த காலத்தில் இருந்தாலும் சயின்ஸில் எந்த அளவுக்கு அவருக்கு நாட்டம் இருந்ததோ அதே அளவுக்கு அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கிறிஸ்தவ மதத்தை வந்து ரொம்ப உண்மையாகவும் தீவிரமாகவும் கடைப்பிடிச்சாரு. அவருக்கே ஒரு பர்சனல் பைபிள் ஒன்று வச்சுருந்தாரு. அண்ட் அதில் வந்து சைடில் நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாரு. அந்த பைபிள் வந்து இப்போவும் ட்ரினிட்டி காலேஜில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஜூ. அவருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னா எஸ் இருந்துச்சு. ஆனால் ஐசக் நியூட்டன் அளவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்ற அந்த விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துல ஐசக் நியூட்டன் வந்து கிராவிட்டியை பற்றி கண்டுபிடிக்கும் போது கடவுளால் தான் இந்த விஷயங்கள் நடந்தது, கடவுள் தான் இந்த கிராவிட்டிக்கு காரணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வரும்போது கடவுள்லாம் இந்த விஷயத்தில் இல்லை. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிராவிட்டிக்கு உண்மையான காரணம் என்னன்றது சயின்டிஃபிக்காக அவர் ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் அவருக்கு கடவுள் நம்பிக்கை வந்திருக்கு. அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை எந்த இடத்துல எடுத்துக்கணுமோ அங்கே எடுத்துகிட்டு தேவையில்லாத இடத்துல அவர் விடுறாரு. அண்ட் ரொம்ப தீவிரமான கடவுள் நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இப்போ ஒரு பஸ்ஸு வருது, அது லேட்டாக வர்றதுக்கான காரணம் ஐயோ எனக்கு பஸ்ஸு உடனே வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பஸ்ஸு லேட்டாக வரதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்ற அளவுக்கு அவர் வந்து தெளிவாக இருந்தார். ஆனால் ஐசக் நியூட்டன் அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி. அடுத்த விஷயம் காதலை பொறுத்த வரைக்கும் ஐசக் நியூட்டனுக்கு கல்யாணமே ஆகலை. அவரோட லைஃப்பில் காதல் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. இருந்தாலும் விஷயங்கள் நான் ஐசக் நியூட்டனை பற்றி தேடி கண்டுபிடிச்சி படிக்கும்போது ஒரு சில கதைகள் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஐசக் நியூட்டன் வந்து அவருடைய வாலிப பருவத்தில் ஒரு பெண்ணை காதலித்ததாகவும், அந்த பெண் வந்து ஐசக் நியூட்டனோட வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததாகவும், அந்த காதல் நிறைவேறல. அவரோட லைஃப்பில் ஒரே ஒரு காதல் தான், அந்த காதல் நிறைவேறல. அதுக்கப்புறம் அவர் யாரையும் காதலிக்கவே இல்லை. அவர் காதலித்தது சயின்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் எந்த வகையுமே பொண்ணுங்க அப்படின்றது வரவே இல்லை. ஏற்கனவே அவருக்கு அம்மா அப்பா இந்த பிரச்சனை இருந்தது. அண்ட் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தார். பாட்டியோட சொத்துக்கள் தான் கொஞ்சம் வந்துச்சு. அவருடைய மாமா தான் அவரை ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. இந்த விஷயங்கள் பற்றிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட புக்ஸ்லையும் எழுதியிருக்கேன். ஸோ அவரோட லைஃப்பில் பெண் அப்படின்ற விஷயமே ரொம்ப கம்மியான பார்ட்டில் தான் வருது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு லவ் தான் எல்லாமே. 2 கல்யாணம் ஆயிருந்தது அண்ட் நிறைய அஃபேர்ஸ் இருந்தது. ஒய்ஃபோட ஃப்ரெண்டே லவ் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லவ். அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். அண்ட் இது இல்லாமல் ஏகப்பட்ட லவ். ஐன்ஸ்டைன்ஸ் லவ் லெட்டர் அப்படின்னு ஒரு புக்கே இருக்குது. அதுவும் பெரிய புக்கு. அப்படின்னா பாருங்கள் ஐன்ஸ்டைன் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார்னு சொல்லி. அண்டு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஆள். நீங்கள் அவருடைய இளமை பருவத்தினுடைய அந்த கண்ணை பாருங்களேன். அந்த வாலிப பருவத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டான ஹேண்ட்ஸமான ஒருத்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஸோ அவர் நிறையா காதலிச்சார் அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. மனுஷன் விளையாடி இருக்கார். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசக் நியூட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவர். எந்த அளவுக்குன்னா 1666 தான் அவருடைய பீக். அதாவது சயின்ஸில் பல விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிட்டு வராரு. அப்போ தான் சயின்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தேவை அப்படின்ற விஷயமும், மேக்ஸில் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிய வருது. உடனே மேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. சில விஷயங்கள் மேக்ஸில் கண்டுபிடிக்காமலே இருக்குது, உடனே அவர் கண்டுபிடிச்சிடார். உதாரணத்துக்கு பைனாமியல் தியரம், பைனாமியல் சீரீஸ், கால்குலஸ், இதெல்லாம் மேக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கேன், நானே கண்டுபிடிச்சிடறேன், இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவரே மேத்ஸை கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப வீக். அவர் சரியாக மேத்தமேட்டிக்ஸ் போட தெரியாது. எந்த அளவுக்குன்னா அவர் இங்கேருந்து அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவில் பிரின்ஸ்டனில் அவருக்கு வேலை கிடைக்குது.
அவருக்கு வேலை கிடைச்ச உடனே அவருக்கு ரூம் காட்டுறாங்க. அந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்குறாங்க. அவர் எஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால், இங்கே வச்சுருக்க டஸ்ட்பின் இன்னும் எனக்கு பெரிய சைஸில் வேணும். ஏன்னா நான் மேத்தமெட்டிக்ஸில் நிறையா தப்பு பண்ணுவேன். அந்த பேப்பர்லாம் கசக்கி போட்டேன்னா இந்த டஸ்ட்பின் பத்தாது, அதெல்லாம் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் மேக்ஸில் வீக்காக இருந்தார். அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணுற அளவுக்குலாம் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, அதோட நல்லாவே பண்ணுவார். பட் சயின்டிஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஐசக் நியூட்டன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஐன்ஸ்டைன் கொஞ்சம் கம்மி தான். நியூட்டனையும் ஐன்ஸ்டைனையும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூட்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், ரொம்ப ரிஜிட், யார்கிட்டையும் பேச மாட்டார், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், மேக்ஸிமம் ரிசர்ச்சில் இருப்பார். அண்ட் எந்த விஷயமும் எந்த பிழையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது நியூட்டனோட ஒரு விஷயம். இவர் வந்து ராயல் மின்ட்டில், அதுக்கப்புறம் லண்டனில் ராயல் மின்ட்னா இந்த நாணயம்லாம் அச்சடிக்கிற விஷயம், அந்த நேரத்தில் வந்து இந்த கள்ள நோட்டு அதெல்லாம் அப்போல்லாம் காயின் தானே, ஸோ கள்ள பணம்ன்ற அந்த காயின்லாம் இதாகுது. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வேலையெல்லாம் பண்ணி இந்த கள்ள பணம்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணுறார். ஸோ எப்போவுமே நியூட்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதை விட ரொம்ப ரிஜிடாக இருக்கிறவர் வந்து கலீலியோ. எல்லார்கிட்டையும் சண்டைக்கே போயிடுவார். சயின்ஸில் தான் தப்புன்னு சொல்லிட்டாலே அங்கே டமால் டுமால் தான். ஸோ அந்தளவுக்கு அவர் இருந்தார். நியூட்டனும் அப்படி தான். பட் ஐன்ஸ்டைன் அப்படி கிடையாது. கொஞ்சம் நம்மள மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஒரு நார்மல் மேன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் லவ்வபிள், சயின்ஸ் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட், அதே நேரத்தில் காதல், இந்த மற்ற விஷயங்கள், இசை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாக ஐன்ஸ்டைன் இருந்தார். நியூட்டனுடைய ரொம்ப பெக்கூலியரான விஷயம் இதுதான். அவர் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய சேர்மனாக இருந்தார். அப்போது ஒரு பெக்கூலியர் கேஸ் வருது. அதாவது கால்குலஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற ஒரு கேஸ். இதில் சம்மந்தப்பட்டது யார்? லைப்னிட்ஸும் நியூட்டனும். ஏன்னா 2 பேரும் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு வருது. அப்போ ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய சேர்மனாக இருக்கிறது, பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யாருன்னா நியூட்டன் தான். நியூட்டன் வந்து ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஜமாகவே யார் கால்குலஸை கண்டுபிடிச்சது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி சொல்லணும். அந்த குழுவுக்கு தலைவராக யாரை போடுறாருன்னா அவரே போட்டுக்கிறார். அப்போது அதனுடைய முடிவு என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஐசக் நியூட்டன் தான் கால்குலஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு வராங்க. இப்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளாக பார்த்தேன். இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட்டில் இருக்குல்ல, இது வந்து ஏன் ஃபைனல் இங்கிலாண்டில் நடத்தணும், வேறு இடத்துல நடத்தலாமே, இந்தியாவில் நடத்தலாமே அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து ஒரு கோரிக்கை ஐசிசிக்கு வைக்கிறாங்க. பிசிசிஐடைய எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா. ஐசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கிறதும் ஜெய்ஷா. இங்கேருந்து ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஐசிசியில் வந்து அதை நிராகரிக்கிறாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். நியூட்டனும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அவரே வைப்பாராம், அப்புறம் அவரே எடுப்பாராம். இதுக்கு ஆப்போசிட்டில் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனை இருக்குது. அதை சால்வ் பண்ணவே தெரியல, அவரால் முடியல. ஜெர்மனியில் அப்போ இருக்கார் 1914க்கு முன்னாடி. ஏன்னா அப்போ தான் ஒரு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஸ்டக்காக இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டி பேர் மறந்துட்டேன், அங்கே வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அதில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் எந்த இடத்துல அவர் ஸ்டக் ஆகிறாரோ அந்த இடத்துல அந்த ப்ராப்ளமை போட்டு, இதுக்கப்புறம் என்னால் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்கிறார். பட் அங்கே இருந்த ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் அவருக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு டென்சர் கால்குலஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தெரியல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் யூக்ளிடியனாக யோசிக்கிறார். ஸோ அங்கே ஆனால் ஜெர்மனியில் அப்படி கிடையாது. ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து சின்ன வயசில் ஸ்கூல்லேயே வந்து அவங்களுக்கு யூக்ளிடியன் ஜியோமெட்ரி, ரீமன் கால்குலஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தரதுனால அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க. இதை சால்வ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஐன்ஸ்டைன் பயப்படுறாரு. எங்கள் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அவங்க தான் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயமும் இருக்குது. பட் அந்த மேத்தமெட்டிஷியன் சொல்கிறாரு, நான் இதை சால்வ் பண்ணிவிடுவேன், எனக்கு ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதனுடைய முழுக்க ஐடியா எல்லாமே ஐன்ஸ்டைன்து. ஸோ நான் எப்படி பப்ளிஷ் பண்ணுவேன், ஸோ ஐன்ஸ்டைன் தான் இதுக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கணக்கை வேறு யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்ற பயமே அவருக்கு இருக்குது. ஆனால் நியூட்டனுக்கு எடுக்கும்போது கால்குலஸ் அவரும் கண்டுபிடிச்சாரு, லைப்னிட்ஸும் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் ஒரு குழு வச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன்றதை அவரே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. பின்னாடி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நியூட்டனும் லைப்னிட்ஸும் தனித்தனியாகவே கால்குலஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்துக்கு, அந்த கால்குலஸ்க்கு பேர் ஃப்ளக்ஷன்னு பேர். லைப்னிட்ஸ் கண்டுபிடிச்சது தான் கால்குலஸ். நம்ம ஃப்ளக்ஷன் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணுறதில்ல, கால்குலஸ் பேரை தான் யூஸ் பண்ணுறோம். நியூட்டன் அவரோட வாழ்க்கையில் ரொம்ப ரகசியமாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஆல்கமி. எல்லாத்தையும் தங்கமாக மாற்றிடலாம் அப்படின்ற அந்த விஷயம். ஸோ இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக அவர் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் சொல்கிற விஷயம், நியூட்டன் அவருடைய ரசவாதத்தில், அதாவது ஆல்கமியில் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிருக்கார்.
அதாவது தங்கமாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அதை அச்சீவ் பண்ணலையே தவிர அப்போ இருந்த டெக்னாலஜி அப்போ இருந்த சயின்ஸை வச்சு அவர் கரெக்டான பாதையில் போயிருக்கார். பட் அவருக்கு அந்த ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கல அப்படின்றது ரொம்ப சீக்கிரட்டாக இதை பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த காலத்தில் ஆல்கெமிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனையே கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிஃபிகேஷன் ரகசியமாக பண்ணல, பப்ளிக்காகவே பண்ணார். அதாவது எல்லா ஈக்குவேஷனையும் ஒன்றா சேர்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஃபிசிக்ஸில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். யூனிஃபிகேஷன் பற்றி தெரியணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடலாம். ஆல்கமி பற்றி நியூட்டன் ரொம்ப ரகசியமாக பண்ணார். பட் யூனிஃபிகேஷன் பற்றி ஐன்ஸ்டீன் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணார். பட் 2 பேருமே இந்த விஷயத்தில் சக்சீட் ஆகலை. பட் நியூட்டன் அவரோட வழியில் கரெக்டாகவே போனார். ஐன்ஸ்டீன் அவரோட வழியில் கரெக்டாக போனாரா தெரியல. ஏன்னா பல விஷயங்கள் அவரால் ஒன்று சேர்க்க முடியல. அதில் பல பிரச்சனைகளும் இருந்தது. அதெல்லாம் யூனிஃபிகேஷன் பற்றின வீடியோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அதில் நான் டீட்டெயிலாக போடுறேன். இவ்வளோ விஷயங்கள் ஐன்ஸ்டீன் பற்றியும் நியூட்டன் பற்றியும் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் நியூட்டனோட ஐன்ஸ்டீன் ரொம்ப டாப். நியூட்டன் கண்டுபிடிச்சிருந்த அந்த கிராவிட்டியோ இல்லை மற்ற விஷயங்களையோ விட ஐன்ஸ்டீன் ஒரு படி மேலே போயிருந்தார் அப்படி தான் சொல்லும். ஏன்னா கிராவிட்டி எப்படி வேலை செய்யுது அப்படின்றதோ, கிராவிட்டி வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயத்தோட நியூட்டன் நிற்கிறாரு. அண்ட் இதுக்கான காரணம் கடவுள் அப்படின்றதோட சொல்கிறதோட சரி. பட் ஐன்ஸ்டீன் வரும்போது அதில் ரொம்ப ப்ரிசைஸான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் நியூட்டன் தப்பு அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறாரு. அதுக்கான கரெக்டான ஈக்குவேஷனையும் கொடுக்குறாரு. அண்ட் ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருந்தது. அண்ட் நம்ம அதுக்கு எவிடன்ஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் தான் ஒரு டாப். உங்களுக்கு இந்த 2 சயின்டிஸ்டில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த லவ்வாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் கால்குலஸாக இருக்கட்டும், இதில் எந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இதே மாதிரி மேக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் மேத்ஸ் பற்றின எல்லா வீடியோஸையும் நம்ம போட்டுட்ருக்கோம். அதையும் பாருங்கள், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye.